தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அஹ், ஏன்னா நம்ம பொதுவாக எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் அன்னை மரியாள்கிட்ட பரிந்துரைக்கும்படி வேண்டிக்குவோம், அந்தியோனியத்தை வேண்டிக்குவோம், நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம். இது வந்து நம்மளுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் எதையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு காரியத்தை புதிதாக தொடங்குகிறோம், இல்லை அதை திருப்பி வந்து புதிதாக யோசித்து செய்கிறோம். இந்த தூய ஆவியாருடைய துணையை நோண்டி அதற்காக வேண்டி திருப்பலி நிறைவேற்றுவோம், அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ நம்முடைய இது ஒரு நம்மக்கிட்ட என்னென்னா வந்து அப்படி ஏதாவது ஒரு இது நடத்தினா தான் தனிப்பட்ட விதத்தில் ஆவியாருடைய அருளை வேண்டி நாம் ஜெபிப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய இயேசுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தந்தைகிட்டையும் கொண்டாடுவார், ஆவியானவர்கிட்டையும் கொண்டாடுவார். சீடர்கள்ட்டையும் சொல்வார், துணையாளராக ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார். அப்போ நம்ம வந்து இதை யாரோ ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் ஆவியார்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆவிக்குரிய சபைகள் அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம ஒரு தவறான ஒரு வழி நடத்துதலில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆவியானவருடைய துணை, ஆண்டவர் இயேசுடைய துணை நமக்கு எவ்வளவு தேவையோ, அன்னை மரியின் பரிந்துரை நமக்கு எவ்வளவு தேவையோ, புனிதருடைய பரிந்துரை எவ்வளவு தேவையோ, வானக தந்தையுடைய ஆசிரியர் எவ்வளவு தேவையோ, அதே அளவுக்கு வந்து ஆவியாருடைய வழிநடத்துதலும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்ற ஞானத்தை தருகிறவர். தந்தையின் திருவுளம் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கான ஞானம், ஒரு காரியத்தை எவ்வாறு நாம் செய்வது அதற்கான தெளிவு, சரியானவை என்ன தவறானவை என்ன என்பதை பகுத்தாய்கின்ற அந்த ஞானம் அறிவு இவைகளை தருகிறவர் ஆவியானவர் மட்டும்தான்.